பூசணிக்காயில இந்த மாதிரி ஒரு பச்சடி செய்யுங்களா, செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதே பாத்தீங்கன்னா நீங்க மெயின் டிஷ்ஷாவே எடுத்துக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெரைட்டி ரைஸ், காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கு தொட்டுக்கறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க கட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்ல துருவியும் வச்சுக்கலாம். நான் குட்டி குட்டியா கட் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டு வச்சுட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயை ஃபுல்லா உள்ள சேர்த்துடலாம். இந்த பூசணிக்காய் பச்சடி நான் ஏற்கனவே போட்ட ரெசிபி தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நான் வேக வச்சு தண்ணி வடிச்சு பண்ணிருப்பேன். இதுல கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கேங்க. ரெண்டுமே அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. இட்லி பாத்திரம் மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி காய் வந்திருக்கான்னு பாத்துக்கலாம். காய் வேகலைன்னா இன்னொரு 2 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். சூப்பரா காய் வந்திருக்கு. தண்ணி கொதிச்சு இட்லி பாத்திரம் மூடி வச்சதுல இருந்து 10 நிமிஷங்க. இப்ப நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பூசணிக்காய்க்கு பதிலா சொரக்காய் இல்லைன்னா வாழைத்தண்டுல கூட இதே மெத்தட்ல நீங்க பச்சடி பண்ணலாம். இப்ப இதோட சேர்க்கறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், 3 மிக்சியில நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். தண்ணி ஊத்தாம பொடிச்சு சேர்த்திக்கணும். நம்ம பச்சை மிளகாய் பொடிச்சு சேர்க்கறதுனால நல்லா காரம் இருக்கும். அதனால 1 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா 2 எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பொடி உப்பும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். நீங்க எண்ணெய் வேணும்னா 1/2 ஸ்பூன் கூட ஊத்திக்கலாங்க, அது உங்க விருப்பம் தான். எண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா வெங்காயம் கூட வதக்கிக்கலாங்க. இது கூட நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காம பண்ணியிருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து நம்ம இந்த காயோட சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஆனா தேங்காய் எண்ணெய் நல்ல ருசியா இருக்கும். இப்ப இந்த நம்ம தாளிச்சத காயோட சேர்த்துக்கலாம். லைட்டா ஆறட்டுங்க. டக்குன்னு ஆறிடும். ஏற்கனவே காயெல்லாம் ஆறிதான் இருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்ல கெட்டி தயிர், புளிப்பில்லாத கெட்டி தயிர். தயிர் கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா வடிகட்டியில வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. பாக்கெட் தயிரா இருந்ததுன்னா நல்ல கெட்டியா இருக்கும். அதை நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே காலையில செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா தயிரை நான் ஃப்ரீசர்ல வச்சு நல்லா சில் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துவேன். அப்படி இல்லைன்னா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டா நல்லா சில் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பேக் பண்ணும்போது எடுத்து பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போய்க்குவேன். சோ மத்தியானம் சாப்பிடும்போது புளிப்பு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சில்னஸும் போயிரும். ஒரு தடவை இந்த பச்சடி நீங்க செஞ்சு மட்டும் பாருங்க. கண்டிப்பா இனிமேல் பூசணிக்காய் வாங்கினா இததான் செய்வீங்க. இது புது ரெசிபி எல்லாம் கிடையாதுங்க. இது பாட்டி காலத்து ரெசிபி தான். நான் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா இதை செஞ்சிருவேங்க.